வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. என்ன செய்தி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலம் பார்த்தீங்கன்னா தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். தமிழக முழுவதும் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்கள் இலவசமாகவும் மலிவு விலையில் பொருட்கள் வாங்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மாதம் தோறும் பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று அரிசி, பருப்பு, சர்க்கரை இது போன்ற பொருட்கள் தவறாம வாங்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலுமே இனி வரும் காலங்கள்ல தேங்காய் எண்ணெய் வழங்கும் திட்டத்தை பரிசீலனைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஒரு மகிழ்ச்சியான தகவலை தெரியப்படுத்தியிருக்காங்க. ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா இனிமேல் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுந்தது. இதை பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது. அதனால பாத்தீங்கன்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமே இனி வரும் காலங்களில் ரேஷன் கடைகள்ல குறைந்த விலையில் தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.